காலத்தை பற்றிய வெளிப்பாடு நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனம் சொல்கிறது, காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருந்து. லூக்கா 24 அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, 49வது வசனம் சொல்கிறது. லூக்கா 24. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம், அதாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். காத்திருந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரில் இருங்கள் என்றார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டுமாம். அதுக்காக எருசலேமிலே காத்திருக்க வேண்டும். காத்திருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திராமல் அவசரப்பட்டால் நமக்கு வருகிற அந்த ஆசீர்வாதம் தடைப்படும். மல்கியா 1 அதிகாரம், மல்கியா 1 அதிகாரம் 6லிருந்து 8 வரை. மல்கியா 1 அதிகாரம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிற அழக வேதம் சொல்லுகிறது. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் பிதாவானால் நீ என்ன கனம் பண்றேன்னு சொல்றல்ல, உன்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? சேனைகள் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எதனாலே நாங்கள் உங்கள் நாமத்தை அசட்டை பண்ணினோம்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தமா? நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அசட்டை பண்ணுகிறோமா? அது வேதம் அழகா சொல்கிறது. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறது. என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனால் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்களே. பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே நாம் அசுத்தமான அப்பத்தை படைக்க கூடாது. பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதியை செலுத்தணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்த வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே தானே, உங்களுடைய எண்ணத்தின்படி தானே நடக்கிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து,
அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உன் எஜமானனுக்கு, உன் அதிகாரிக்கு நீ ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறன்னா நல்ல பொருளாக கொடுப்பியா, அழுவி போன பொருளை கொடுப்பாயா? அதுதான் ஆண்டவர் அழகா சொல்லுகிறாரு. பலியிட கொண்டு வந்தாலும் ஊனமானதை, கண்ணு ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்லன்னு சொல்றீங்க. கால் ஊனமானதை, நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. கை ஊனமா, கண்ணு குருடும், கால் ஊனமா, கை உடஞ்சுதான், கால் உடஞ்சதுன்னு உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டான். அவன் உன் முகத்தை பார்க்கவே மாட்டான். உன் மேலே அவன் பிரியமாகவும் இருக்க மாட்டான். இவ்வளோ கேவலமாக நம்மளுக்கு கொண்டு வந்து செலுத்துகிறார்களே என்று சொல்லி அவன் பார்க்கவே மாட்டானோ. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எருசலேமில் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் தான் இப்படிப்பட்ட பலியை நம்மளால் செலுத்த முடியாது. உன் பிரியமா இருப்பேனோ, என் முகத்தை பார்ப்பேனோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 3வது பாயிண்ட் சொல்லுகிறது. 7 பாயிண்ட், நான் 3வது பாயிண்ட் சொல்லுகிறேன். தீங்கு நாட்கள், சோதனை நாட்கள். தீங்கு நாட்கள், சோதனை நாட்கள். தீங்கு நாட்கள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. என் பொறுமையை குறித்த நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கு நாட்களில் அங்கே அழகா வேதம் சொல்லுங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த தூதனுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், பிலேதெல்பியா தூதனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உண்மையாக கர்த்தருக்கு நாம் இருக்க வேண்டும். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து கொண்டு இருப்போமானால் அந்த சோதனை நேரத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு கூட சோதனை வந்தது. அவர் உபவாசம் இருக்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுங்கள் என்றார். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதாவது அந்த சோதனை நேரத்தில் பிசாசு வந்து சொல்லுகிறது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை என்னவா மாத்து, அப்பமா மாத்து. உன் வார்த்தையை சொல்லு பார்க்கலாம், அது அப்பமா மாறுதா பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து
புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையினால தான் மனிதன் பிழைக்க முடியும். இந்த கல்ல வருகிற அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால மனிதன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது பாயிண்ட் சொல்லுகிறது கனி கொடுக்கும் காலம். கனி கொடுக்கும் காலம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 21:41வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் அந்த கொடியரை ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். ஏன் சொன்னா, கனி காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தன் குமாரனை கண்டு இந்த தோட்டக்காரன் பயப்படுவான் என்று சொல்லி குமாரனை அனுப்பினான். ஆனா அந்த தோட்டக்காரனோ இவன் இந்த தோட்டத்துக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்க காலத்திலே நாம் கனி கொடுக்க வேண்டும். சில மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்கும். என்னென்ன பொருள் வருடத்துக்கு ஒரு முறை கனி கொடுக்கும்? பனைமரம், மாமரம், புளிய மரம், இதெல்லாம் வருடத்துக்கு அதுக்குண்டான ஒரு காலம். அந்த காலத்தில் அது கனி கொடுக்கும். அது கனி கொடுக்கலன்னு சொன்னால் இந்த வருஷம் இந்த காய்க்கில் இது வெட்டி போட்டலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கனி கொடுக்குற காலத்தில் கனி கொடுத்து தான் ஆக்க வேண்டுமா? கனி கொடுக்குற காலத்தில் கனி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலான்னு சொன்னால் வெட்டி போட்டுருவாங்க. கனி கொடுக்குற காலத்தில் கொடுக்கலன்னா ஆமாம் அக்கினியிலே போடப்படுமா? கனி கொடுக்கும் காலம் வரும். அந்த காலத்தில் கனி கொடுக்க வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 சொல்கிறது, எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பொழிகிற மழையை குறித்து பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயம் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்ற தாயம் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே முடிவு. அங்கே வேதம் அழகா சொல்லுகிறது. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பொழிகிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுமா? மழை பெய்கிற நேரத்தில் அது தன் பலனை, அது தானியம் முளைத்து அது பலனை கொடுக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமா? அது எப்படி இருக்குமா? கனி கொடுக்க காலத்தில் மழை பெஞ்சதுன்னா அது கனி கொடுக்க வேண்டும். ஏன்னா முள் செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயம் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்ற தாயம் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. மழை பெஞ்சு முள்ளும் கல்லும் முளைக்கிற நிலம் அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். என நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட காலம் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நல்ல பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நல்ல பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற காலத்தில் கனி கண்டிப்பாக கொடுத்தே ஆக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 15:8 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அந்த கனி கொடுக்கிற காலத்துல நீ கனி கொடுத்தாயானால் என் பிதா உன்மேல மகிமைப்படுவார். நீ எங்களுக்கு சீஷனாயிருப்பாய்.
அப்ப நம்ம கனி கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? புல் பூண்டுகளும் முளைக்கிற செடியும் சுட்டெரிக்கப்படுகிறதுக்கு உதவாத நிலைமை நம்ம இருப்போமா. அப்போ அந்த கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனி கொடுக்கும்போது கர்த்தருக்கு நம்ம எப்படி இருப்போமா? சீஷராக இருப்போம். இது கனி கொடுக்கும் காலம். 5வது காலம் வந்து வல்லரம் காலமாம். 5வது காலம் வல்லரம் காலம். எபிரேயர் 5:12 சொல்லுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால், எபிரேயர் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அங்கே பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்ற காலமாக இருக்கிறீங்க. வளரும் காலம் எப்படி இருக்கணுமா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். வளரணும்னு சொன்னால் பலமான ஆகாரத்தை சாப்பிட்டா தான் வளர முடியும். பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தால் குழந்தையாவே தான் இருக்கணும். நீ வளர்ந்து பெரிய ஆளாக வரணும்னா ஆகாரத்தை நல்லா சாப்பிட வேண்டுமா? தேவ வசனத்தை நல்லா போதிக்க வேண்டும். அதுதான் ஆகாரம். தேவ வசனத்தை போதித்து அதன்படி நடக்க வேண்டும். ஏன்னு சொன்ன பால் உணவுறன் குழந்தையா இருக்கிறபடினால நீதியின் வசனத்தில் அவனுக்கு பழக்கம் இல்லாத போயிடுது. அப்போ அந்த வேதத்தில் நன்கு ஆராய்ந்து தியானித்து அவன் வளர்கிற போது வளர அவனுடைய ஊழியங்கள் வளரும், அவங்க குடும்பங்கள் வளரும், தேவ அபிஷேகமும் நிறைந்திருக்கும். வளர்கிற காலம் ஒன்று இருக்கு. அதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. தீங்கு நாட்கள், சோதனை நாட்கள், விடுதலை பெறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. தீங்கு நாட்கள் வரும், சோதனை நாட்கள் வரும், அது ஒரு காலம். கனி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது, வளரும் காலம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு காலம் இருக்கிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவனுக்கு குறித்திருந்த காலத்தில் போதும். இது தேவன் விசிட் பண்ற நேரத்தில் அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்கு வந்த நேரத்தில் சாராள் எப்படி இருந்தாலும் வயதான பிறகு, அது ஒரு காலம். வயசான பிறகு சிலருக்கு குழந்தை பெற்றக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்கு அந்த ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருப்பார். சந்ததிகள் பழுக பெருகுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். அந்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிறதுக்கு மனுஷரால் கிடையாது, அது தேவனால் உண்டாகுகிறது. அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் 43, 44 சொல்லுகிறது. லூக்கா 19, 43, 44 சொல்லுகிறது, உன்னை சபிக்கும் காலத்தை, சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கமா உன்னை நெருக்கி உன்னில் உள்ள தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை
வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கு. ஆண்டவருடைய வருகிற காலத்தில் அவர் குறித்த விசிட்டிங் நேரத்தில், வருகிற நேரத்தில் எப்படி இருப்பாங்களாம்? உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்ய நாட்கள் உனக்கு வரும் என்றார். அந்த வீதம் அழகா சொல்லுகிறது. அதனால நாம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வருகையில நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையில் எப்படி இருக்க வேண்டுமா? பயபக்தியோடு கர்த்தருக்காக நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதுவே லூக்கா 18:10 சொல்லுகிறது. அதுவே லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், நான் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் அவன் சொல்றான் பாரு, இராததினால் உன்னை ஸ்தோத்திர ஊழியக்காரன் போய் சொல்றான். என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? மறுபடியும் வாசிங்க. 2 பரிசேயன் போய் நின்று சொல்றான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரர் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க முடியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரம் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். அந்த பரிசேயன் சொல்லுகிறான், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் விபச்சாரம் பண்ணல. அந்த ஆயக்காரனை போல நான் அல்ல, ஆனா எல்லாத்திலும் உனக்கு நான் என்ன கொடுக்குறேன்? தசம பாகம் கொடுக்குறேன். அப்போ அந்த ஆயக்காரன் போய் அவன் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு முடியாம அவன் மாறில அடிச்சு கொண்டு சொல்றான். என்ன சொல்லுகிறான்? தேவனே, பாவியாக என்னை கிருபையாயிரங்கும் என்றான். அப்போ ஆண்டவர் அந்த விசிட் பண்ற நேரத்தில் கர்த்தர் பார்க்கிறாரு, பரிசேயனையும் பார்க்கிறாரு, ஆயக்காரனையும் பார்க்கிறாரு. அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் எது செய்தாலும் ஞானமாய், எது பேசினாலும் ஞானமாய் நடக்க வேண்டும், பேச வேண்டும். கர்த்தர் எப்போதும், கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. 7வது பாயிண்ட் சொல்லுகிறது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 1:20. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற உன் வார்த்தைகளை, என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள். ஆமா, ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்றாரு. அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறாரு. ஏன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால, அவன் விசுவாசிக்காததுனால அந்த சகரியாவை பத்தி இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறாரு? இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் மட்டும்
நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்ற இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும்தான் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து அதுக்கு பெயர் வைக்கும் வரைக்கும் நீ ஊமையா தான் இருப்பாய். குறித்த காலத்துல உன் மனைவி எலிசபெத் கர்ப்பம் தரிப்பாள். அவள் கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை பிறந்து அதுக்கு பெயர் சுட்ட வரும் பொழுது வரைக்கும் நீ ஊமையா இருப்பாய். அந்த காலத்தை அந்த சகரியாவுக்கு காபிரியேல் தூதனானவன் சொல்லுகிறான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 சொல்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அசுவிசுவாசமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அசுவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி போதும். பாருங்க, அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை குறித்த காலம் வரைக்கும் அந்த ஆபிரகாம் காத்திருந்தானா. ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் ப்ராமிஸ் தி டைம் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் தி ப்ராமிஸ், அதாவது ஃபுல் ஆகிற வரைக்கும், அதை நிறைவேற வரைக்கும் அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை அந்த ஆபிரகாம் என்ன பண்ணானா, எப்படி இருந்தானா, விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டிருந்தானா அதை நிறைவேற வரைக்கும். அப்போது அதை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பெற்றுக்கொண்டான் என்று விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவன் ஆனான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் கெட்டியா பிடிச்சு கொண்டு இருந்ததுனால, விசுவாசத்தில் வல்லவன் ஆனதுனால தான் அநேகருக்கு அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். லூக்கா 21:36 லூக்கா 21:36 சொல்லுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன்னா ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னா இந்த காலமெல்லாம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்க வேண்டாமாம், விழித்திருக்க வேண்டாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடலாம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31 வானமும் பூமியை ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ணால் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக வேண்டுமாம். கர்த்தர் காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தில் நாம் தகுதி
உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தகுதி அற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிடுவோமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் கர்த்தர் நல்லவர், உமக்கு நன்றி 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 அப்பா. அப்படியாக முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எல்லா காலத்திலும் ஆண்டவரே உமக்கென்று பிரியமாய் நடந்த ஆண்டவரே அப்பா, உமக்கென்று உகந்த கனிகளை நாங்கள் செலுத்த, உமக்கென்று ஆண்டவரே துதி வழிகளை செலுத்த அப்பா கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாட்களில் ஆண்டவரே உமக்காக நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களை நீ உதவி செய்வீராக அப்பா. அப்பா எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் அக்கிரமங்களை கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. அந்த நாளும் நெருங்கிடுதே, ஆதி விரைவாய் விரைந்தோடுதே. அந்த ஆதி விரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கரைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவேன், விண்ணவ சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். சாயலாக மாறி மோடு கூட இருக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அப்பா. நாங்கள் காத்திருந்த நாட்கள் பெருமையாய் போகாதபடிக்கு அப்பா ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. காத்திருந்ததுக்கு உண்டான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, காத்திருந்துக்கு உண்டான மறுரூபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா நீர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் பிரியப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாக இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென். தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும்